ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கனகராஜ். தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தை முறியடிப்பதற்கு புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்திலும் புதுவையிலும் புயல் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. பல்கலைக்கழக மானியக்குழு ஊக்கத்தொகையை மாணவர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை சிட்னியில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பயங்கரவாதத்தை அதன் வெவ்வேறு வடிவத்திலும் முறியடிக்க புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத்தில் இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர்களின் மாநாட்டில் நிறைவுரையாற்றிய அவர், மும்பை தாக்குதல் ஏற்படுத்திய காயங்களை இந்தியா ஒருபோதும் மறக்க முடியாது என்றார். 2008ஆம் ஆண்டு நிகழ்ந்த இந்த தாக்குதலில் ஏராளமான வெளிநாட்டினரும் காவல்துறையினரும் உயிரிழந்தனர் என்றும் அவர்களுக்கு தமது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். அரசியல் சட்ட தினத்தை கொண்டாடும் இந்த நாளில் ஜனநாயக கடமை ஆற்றுவதில் அனைவரும் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கடமையை முதலில் செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். கோவிட் தொற்று சமயத்தில் இந்தியாவில் வாழும் 130 கோடி மக்களும் அரசுக்கு துணையாக நின்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். அரசியல் சாசன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1949ஆம் ஆண்டு இதே நாளில் அரசியல் சாசனம் நாடாளுமன்றத்தால் முறைப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நினைவுகூரும் வகையில் தேசிய சட்ட தினமாகவும் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி அது நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டது. நாட்டின் அரசியல் சாசனத்தை உருவாக்கி அரசியல் சாசன சிற்பி என போற்றப்படும் அண்ணல் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தும் தினமாகவும் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குஜராத்தில் நடைபெற்று வரும் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைத் தலைவர்களின் மாநாட்டில் அரசியல் சாசனத்தில் முகப்புரையை வாசிக்க மற்ற அனைவரும் வழிமொழிந்தனர். புதுதில்லியில் நடைபெற்ற மற்றொரு நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் அரசியல் சாசனத்தின் முகப்புரையை வாசித்தார். அரசியல் சாசன தினத்தை முன்னிட்டு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் 4 ஆவணப்படங்களை தமது இணையதளத்திலும் யூடியூப் அலைவரிசையிலும் இன்று வெளியிடுகிறது. அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதன் சிறப்பு அம்சங்கள் மற்றும் அண்ணல் அம்பேத்கரின் வாழ்க்கை ஆகியவற்றை மையமாக கொண்டு இந்த ஆவணப்படங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வங்கக்கடலில் வரும் 29ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என்று எதிர்பார்ப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேலும் வலுவடைந்து மேற்கு திசை நோக்கி நகரக்கூடும் என்று ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே நிவர் புயல் கரையை கடந்து தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் உள் மாவட்டங்களான வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் ரெட்டிசாவடி, கீழ்குமாரமங்கலம் கிராமப் பகுதிகளில் புயலால் சேதமடைந்துள்ள பகுதிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று பார்வையிட்டார். பாதிக்கப்பட்ட விவசாயிகளை சந்தித்த முதலமைச்சர் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பெட்டகத்தையும் அவர் வழங்கினார். கடலூர் முதுநகர் துறைமுகப் பகுதியை பார்வையிட்ட முதலமைச்சர் மீனவ கிராம மக்களை சந்தித்து புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படையினரிடம் மீட்புப் பணிகள் குறித்து முதலமைச்சர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட தகவல் கிடைத்தவுடன் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை தொடர்பு கொண்டு உடனடியாக அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கையால் இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை தாக்கும் சம்பவங்கள் குறைந்துள்ளதாக கூறினார். தருவைகுளத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன்பிடி இறங்குதளம் அமைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 4000 ரூபாயாக உயர்த்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். நிவர் புயலால் மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு அரசு எடுத்த நடவடிக்கை காரணமாக பாதிப்புகள் ஏதுமின்றி மக்கள் பாதுகாக்கப்பட்டதாக திரு கடம்பூர் ராஜு தெரிவித்தார். புதுச்சேரியில் இன்று அதிகாலை 2:30 மணிக்கு நிவர் புயல் கரையை கடந்துள்ள நிலையில் காலை 6 மணி முதல் மழை படிப்படியாக குறைந்து வருகிறது. ஓரிரு இடங்களில் லேசான மழை தூறல் காணப்படுகிறது. காலை 6 மணி முதல் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உயிர் சேதம் முற்றிலும் தவிர்க்கப்பட்டது, பொருட்சேதமும் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டது. வலுவிழந்த மரங்கள், செல்லரித்து போன மரங்கள், காய்ந்த மரக்கிளைகள் இவைகள் மட்டுமே நேற்றைய புயலால் சேதமடைந்து சாலைகளில் விழுந்தன என்று சொல்லலாம். இந்த மரங்களை உடனடியாக வெட்டி அப்புறப்படுத்தும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டனர். இது மட்டுமின்றி புதுச்சேரியின் முக்கிய பகுதியான இந்திரா காந்தி சதுக்க வெள்ள நீரை வடிக்கும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக முயன்றனர். பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்தது. இந்த மழை வெள்ளத்தை வடிக்கும் பணியும் வேகமாக நடைபெற்று வருகிறது. நேற்று முதல் துண்டிக்கப்பட்டிருந்த மின் இணைப்பு இன்று காலை முதல் ஒவ்வொரு இடங்களுக்கு படிப்படியாக மீண்டும் வழங்கப்பட்டன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதன் காரணமாக சேதம் பெருமளவு தவிர்க்கப்பட்டது. இன்று பிற்பகலுக்குள் ஓரளவிற்கு இயல்பு நிலை திரும்பினாலும் வெள்ளம் பாதித்த பகுதிகள் மட்டுமே வெள்ளம் வடியாமல் இருந்தன. இந்த பகுதிகளிலும் இன்றைக்குள் வெள்ளத்தை வடித்துவிட தீவிர ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதுச்சேரியிலிருந்து ஆர். சிதம்பரநாதன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான உலக அளவிலான 3வது மாநாடு மற்றும் கண்காட்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். இந்த மாநாடு 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் 75க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்கள், 1000க்கும் கூடுதலாக தொழில்துறை பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையை உலக அளவில் மேம்படுத்துதல், எரிசக்தி துறையில் முதலீடுகளை அதிகரித்தல் உள்ளிட்டவை குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மாநாட்டில் ஆற்றிய உரையில் வானொலி தொகுப்பை அகில இந்திய வானொலியின் FM ரெயின்போ மற்றும் ராஜதானி அலைவரிசைகளில் இன்று இரவு 10 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பல்கலைக்கழக மானியக் குழுவின் ஊக்கத்தொகையை மாணவர்களுக்கு உடனடியாக வழங்குமாறு மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று கல்வி அமைச்சகத்தின் உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மாணவர்களின் குறைகள் உடனடியாக கவனிக்கப்பட வேண்டும் என்றும் இதற்கான அவசர உதவி தொலைபேசி வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். அடுத்த கல்வியாண்டில் தொழில்நுட்ப கல்வியை தாய்மொழியில் கற்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள ஒரு சில IIT மற்றும் NIT நிறுவனங்களில் இதற்கான திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். பல்வேறு போட்டித் தேர்வுகளில் ஒரே அமைப்பின் கீழ் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமையின் மூலம் இதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் 71வது பகுதி வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது. அகில இந்திய வானொலியில் அனைத்து அலைவரிசைகள், AIR நியூஸ் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் இணையதளம் மூலமாகவும், நியூஸ் ஆன் ஏர் கைபேசி செயலி மூலமாகவும் இந்நிகழ்ச்சியை கேட்கலாம். அகில இந்திய வானொலி, தூர்தர்ஷன் செய்திப்பிரிவு மற்றும் பிரதமர் அலுவலக இணையதளங்களிலும் இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாக உள்ளது. பிரதமர் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்ப உள்ளது. இரவு 8 மணிக்கும் இது மறு ஒலிபரப்பாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும். பொதுமக்கள் பிரதமருடன் பகிர்ந்து கொள்ள விரும்பும் கருத்துக்களை நமோ செயலி மூலமாகவும், மைகவ் என்ற இணையதளத்திலும் பதிவு செய்யலாம். 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி சேவையையும் பயன்படுத்தி பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவிடலாம். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரை ஒட்டி உள்ள குஷிப்போரா பகுதியில் இன்று நண்பகல் இந்திய ராணுவத்தின் விரைவு பதிலடி பிரிவினர் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 2 வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டது. இருப்பினும் அந்த பகுதியை சுற்றி வளைத்துள்ள ராணுவத்தினர் தீவிரவாதிகளை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் கர்னல் ராஜேஷ் காடியா தெரிவித்தார். பக்ரைனுக்கு 2 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இன்று தாயகம் திரும்பினார். பக்ரைனில் இளவரசர் சல்மான் பின் அகமது அல் கலிஃபாவை சந்தித்து அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறுகிறது. சிட்னியில் பகல் இரவு ஆட்டமாக நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி காலை மணி 9:10க்கு தொடங்குகிறது. இரண்டாவது ஒருநாள் போட்டி வரும் 29ஆம் தேதியும், மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி அடுத்த மாதம் 2ஆம் தேதியும் நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 3 டுவெண்டி போட்டிகளிலும் 4 டெஸ்ட் போட்டிகளிலும் பங்கேற்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தை முறியடிப்பதற்கு புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
தமிழகத்திலும் புதுவையிலும் புயல் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. பல்கலைக்கழக மானியக்குழு ஊக்கத்தொகையை மாணவர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை சிட்னியில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AR_News_சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.